அனைவருக்கும் வணக்கம். இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அனைவருடைய பாதமும் பணிந்து இந்த பதிவு. இப்போது இந்த பதிவு எதை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது மே மாதம் 18ஆம் தேதி சரியாக 7:38 மணிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி ராகு கேதுகள் பயிற்சி, ராகு கும்பத்துக்கும் கேது சிம்மத்துக்கும் பயிற்சி ஆகிறாங்க. இது ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது இது 12 ராசிகளுக்கும் தனித்தனியாக நான் சொல்கிறேன். இப்போ ஒரு பொது பலன் அப்படின்ற விஷயத்த முதல் வீடியோவாக இன்றைக்கி நான் வெளியிடுறேன். இப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு அருமையான பங்குனி உத்திர திருநாள் இன்னைக்கு. அதனால் முதல் வீடியோ இன்றைக்கி ராகுகேது பயிற்சி சம்மந்தமான வீடியோ முதல் பதிவாக வெளியிடுறேன். அதாவது என் கணிப்பில் எல்லா கிரகங்களுக்கும் 9 கிரகங்களுக்கும் ஒரு 7 கிரகங்கள் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா சொந்த வீடுகள் உண்டு. அதை ஒரு கிரகத்துக்கு 2 வீடு கூட பிரித்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ராகு கேதுகளுக்கு மட்டும் எந்த ஒரு சொந்த வீடும் கிடையாது, யாரும் சொந்தம் கிடையாது. அதனால தான் 7லெல்லாம் ராகு கேதுகள் இருந்தது, லக்னத்தில் ராகு கேதுகள் இருந்தது அப்படின்னா யாருக்கும் சொந்தம் இல்லை அப்படின்னா, இப்போ இப்போ 7ல் இப்போ கேது இருக்கிறாரு, 7ல் ராகு இருக்குது அப்படின்னா கணவனுக்கு சொந்த வீடு கிடையாது. அப்படியே சொந்த வீடு 7ஆம் அதிபதி வலுவாக இருந்தாலும் அவர் வேறு ஒரு வாடகை வீட்டில் ஹாஸ்டலில் அப்படி தான் தங்கி இருக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும். அதனால தான் 4ல் ராகு இருந்தால் ஹாஸ்டலில் போடுன்னு சொல்கிறோம். எங்கே இருக்குதோ அதுக்கு சொந்த வீடு கிடையாது, அதோட வீடு கிடையாது. அது தஞ்சம் பொழைக்க வந்தது, தத்து குழந்த மாதிரி, பஞ்சத்துக்கு பிழைக்க வர்ற மாதிரி ராகு கேதுகளை அப்படி தான் உருவாக்கி வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு சூட்சமாக பார்த்தீங்கன்னா, காமத்திரிகோணத்தில் ராகு கேதுகளுக்கு 3, 7, 11 காமம், ஆசை, போகம், வீரியம், நம்மளுடைய முயற்சி, நம்மளுடைய செயல்பாடு ஊக்கப்படுத்த தனக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குது அப்படின்னா அது ராகு தான். அந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 7 காமம், கணவன் மனைவி உறவு அல்லது மக்கள் தொடர்பு, சப்போர்ட்டிவ், கை தட்ட பேச்சு அதிகரிக்கிறது, கணவன் மனைவி பாசம் அதிகமாக அதாவது நம்மளுடைய வேகங்கள், ஆசைகள் அதிகமாகுது. இது எல்லாமே ராகுகள் கொடுக்குற விஷயம்தான். 159 பாரம்பரியம், நம்மளுடைய விதை, நம்மளுடைய நியாய தர்மம், நம்மளுடைய ஆன்மீகம், இறை வழிபாடு, மதப்பற்று, ஜாதிப்பற்று எல்லாத்துக்குமே கேது தான் ஆதிபத்தியம். சைலண்ட்டாக அப்படி போயிட்டுருக்கும். நமக்கு ஒரு விஷயத்த சொல்லும்போது நம்ம இதை காட்ட முடியாது, ஆனால் நான் யாருங்கிறத காட்டுறேன்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கேது உள்ள பதிவாயிடும். யாரோ ஒருத்தர் ஒரு விஷயத்தை தாக்கி பேசியிருப்பாங்க, அதை அப்படியே வச்சிருந்து ஒரு நாளைக்கு விஸ்வரூபமாக ஒரு பெரிய விருட்சமாக நின்று பாடுறா நான் தான்டா அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் கேது தவிர வேறு யாரும் சொல்ல முடியாது. அப்போ இந்த ராகு கேதுகள் அப்படிங்கிறதுக்கு 159 பாரம்பரியம் அப்படிங்கிற இடத்துலையும், காமங்கள், ஆசைங்கிற இடத்துல ராகுக்கு உண்டான நட்சத்திரங்களை மட்டும் கொடுத்துருக்காங்களோ ஒழிஞ்சு ராகுக்கு சொந்த வீடு கிடையாது. ஆனால் கும்பத்தில் அப்படிங்கும்போது அதற்கு சரி நிகர் சமானமாக பாதிக்கு பாதி ராகுக்கு சொந்த வீடு கொடுத்துருக்காங்க கும்பத்தில் ராகுக்கு. அப்போ ராகுக்கு பாதி சொந்தம்னா சிம்மத்தில் கேதுக்கு பாதி சொந்தமாகும்ல. அதனால தான் மகம் ஜகத்தை ஆளுங்கிறான், மகத்தில் பிறந்தோர் ஜகத்தை ஆழ்வார்கள்ங்கிறான். ஜகமே சொந்தமா, அந்த 5ங்கிற பாரம்பரியம் நம்மளுடைய நாடு கேதுக்கு சொந்தமா. பாரம்பரிய வித்து அப்படிங்கிறது ஜாதி விதடாது அப்படிங்கிறோம்ல அது. அப்போது இந்த ராகு கேதுகளுக்கு பாதி சொந்தமான, அதாவது மகரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீலம் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த மகர ராசி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீல நிறத்தில் சூழப்பட்டிருக்கு ராசி மண்டலம். ஆனால் கும்பம் பார்த்தீங்கன்னா ஒரு சிமெண்ட் கலர் ஆகிடும். அதாவது நம்ம மெட்டாலிக் இந்த சில்வர் கிரே பார்த்துருப்பீங்கள்ல, இதெல்லாம் சனி ராகு காம்பினேஷன் கேட்டகரி. கும்பராசி சனியினுடைய வீடு தானே, ஆனால் ராகுக்கு அதில் பாதி சொந்தம். அதனால தான் கும்பராசியில் பாதி கடலுக்கு, மீனராசிக்கு சேர்ந்துடும், சமுத்திரமாயிடும் முழுசாக. அதனால தான் கும்பராசிக்காரர்கள், கும்பலக்னக்காரர்கள், கும்பராசிக்காரர்களுக்கும் கோமாளிக்கும் ஜாதகம் சொல்லாதே. ஏன்னா அதில் சரியாக வராது, பலன் வராது.
ஏன்னா பாதி வந்து சமுத்திரத்துக்குள்ள உள்ள போயிடும், அதனால கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு வீட்டுக்கு தன்னுடைய சொந்த வீடு அப்படிங்கிற இடத்துக்கு யோசிச்சு பாருங்க. எனக்கு வீடு எதுன்னே தெரியாது, நான் என்ன ஜாதினே தெரியாது, எனக்கு நான் எங்கே இருந்தாலும் என்னை வேணான்றாங்க, பாம்புங்கிறாங்க, அதனால வேணாங்கிறாங்க. அப்படிங்கும்போது எனக்கு ஒரு வீடு சொந்தம் அப்படின்னு நான் எனக்கு இன்னார் சொந்தம், இந்த ஊர் எனக்கு சொந்தம் அப்படின்னு போகும்போது அது எப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக நமக்கு இருக்கும். அந்த மாதிரி இப்போ ராகு கும்பத்தில் அவ்வளோ ஒரு ஆர்வமாக அந்த ராசிக்கு வருவார், கேதுவும் சிம்மத்துக்கு வருவார். அப்போ நம்மளுடைய பாரம்பரியத்தில் நம்மளுடைய அரசியலில் புது எதிர்பாராத ஒரு திருப்பங்கள் எல்லாம் கேது கொண்டு வருவாரா இல்லையா? கண்டிப்பாக கொண்டு வருவார். அப்போ 11 வர ராகு, காலபுருஷனுக்கு 11 தான் கும்பம், மேஷத்திலிருந்து எண்ணும்போது 11வது ராசி கும்பம். இப்போ இன்ன வரைக்கும் அங்கே சனி இருந்தார். சனி இருந்து ஏகப்பட்ட ப்ராப்ளத்தை சரி பண்ணிட்டு தான் போகிறார், இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஆனாலும் ஏன்னா இப்போ நிறைய கோயில்களுடைய இடங்கள் அதெல்லாம் எங்களுக்கு சொந்தங்கிறது, நிறைய பணங்கள் பொருளாதாரங்கள் ஜிஎஸ்டிங்கிற மாதிரி வரி விதிப்பில் நிறையா வந்து நிற்கிது. நிறைய விஷயங்கள் அரசியலில் ஒரு மாற்றங்கள் நடந்துருக்குது. ஆனால் சனி முழுமையாக மகரத்தில் செஞ்ச மாதிரி விருச்சகத்தில் செஞ்ச மாதிரி வந்து கும்பத்தில் செய்ய முடியல. அது ஹவாலா வீடு. கும்பம் வந்து யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாத ரகசியம் நிறைந்த வீடு. உபஜயஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானம்னு சொல்கிற வீடு. அந்த வீட்டுக்கு ராகு வராது. அப்போது காலபுருஷனுக்கு 11, மேஷத்துலேருந்து 11ஆம் இடம் லாபம்னு அர்த்தம். ஒன்னோடு ஒன்று சேர்ந்தா லாபம் இல்லையா? அப்போ லாபஸ்தானத்துக்கு, ஒரு வெற்றி ஸ்தானத்துக்கு, உபஜயஸ்தானத்துக்கு, காற்று ராசிக்கு, சூறாவளி நிறைந்த ஒரு காற்று ராசிக்கு, சமுத்திரம் பாதி கொண்ட ராசிக்கு, ஹவாலா பணங்கள் நம்பர் 2 சம்பந்தமான பிஸ்னஸ் அத்தனையும் புழங்கக்கூடிய இடம்தான் 11. தனக்கு மிஞ்சிய, தன்னை விட அதிகமாக தனக்கு தேவைக்கு மிஞ்சிய ஒரு பணம் அப்படிங்கிறோம்ல, அதெல்லாம் 11 தான். ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் லக்னத்துக்கு 11 அது சொல்கிற இடம். அபிலாசை, ஒரு பொண்டாட்டி ஒரு புருஷன் ஒரு பிள்ளை அப்படிலாம் இருந்ததுன்னா தனக்கு தன் சம்பாத்தியத்திற்கு உட்பட்டு, தன்னுடைய ஆசைக்கு உட்பட்டு 2, 3 இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 11 நம்ம சப்போர்ட் பண்ணாதான் 2, 3 குழந்தையும் பிறக்கும், 2, 3 பொண்டாட்டியும் வச்சுக்க முடியும், 2, 3 தொழிலும் பண்ண முடியும், 2, 3 வருமானமும் வரும். இந்த 11 அதற்கு மேல் நம்ம தகுதிக்கு மேலே எச்சா கொடுக்குறதுனால தான் அபிலாசைன்னு வச்சுருக்கோம். தொட்டதெல்லாம் காசுடா, தொட்டதெல்லாம் உனக்கு ஒய்ஃப்டா அப்படிங்கிறது மாதிரி தெரியாது. அப்போது இந்த இடத்துக்கு அந்த ராகு வர்றாரு அப்படின்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்போது ஒருவேளை இந்த சுவிஸ் பேங்கில் மறைஞ்சு கிடக்கிற பணமெல்லாம் வெளில வருமா? பதுக்கி வைக்கப்பட்ட பல விஷயங்கள் வெளிவருமா? இப்போது கும்பத்துக்கு வந்த சனி கும்பமேளா காசிலையும் நடந்துருச்சு, ராமர் கோயிலும் கும்பாபிஷேகம் ஆயிடுச்சு, நம்ம உத்தரகோச மங்கை கூட கும்பாபிஷேகம் ஆயிடுச்சு. இவ்வளவு ரொம்ப வருடத்திற்கு பிறகு நான் யூடியூப்பில் கூட போட்டிருந்தேன். அப்போ நிறைய பிரசித்தி வாய்ந்த பழைய ஆலயங்கள் எல்லாம் கூட புதுப்பிக்கப்பட்டு விட்டது. கும்பமேளா நடந்து விட்டது. இதெல்லாம் சனி செய்து விட்டார். இப்போ ராகு வந்து மண்ணுக்குள்ளே புதைச்சிருக்கிற அல்லது மறைக்கப்பட்ட பதுக்கப்பட்ட பல விஷயங்களை வெளிக்கொண்டு வரக்கூடிய பக்குவத்தை இந்த ராகு கொடுப்பாருங்க, கண்டிப்பாக கொடுப்பாரு. நாட்டில் ஒரு பெரிய ஒரு புரட்சி, இதுவும் அரசியல் ரீதியாக, கப்பல் வணிகம் சம்பந்தமான, விமானம் வெளிநாட்டு தொடர்புகள் சம்பந்தமான, இந்த ஹவாலா பணங்கள் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல வந்து வெளிவர காத்திருக்குது. அல்லது ரகசியமாக மர்மகமாக மறைக்கப்படக்கூடிய பல விஷயங்கள் உண்டு. குருவும் வந்து மிதுனத்துக்கு போயிடுவார். குருவும் சப்போர்ட் பண்ணுவார். ஒரு பதுக்கப்பட்ட விஷயமா இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுவார். ஒரு விஷயத்தை தோண்டி வெளியில் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா குரு புஷ்அப் பண்ணி விட்டுருவார் ராகுவை. அந்த மாதிரி நிறைய டூப்ளிகேட்ஸ் மத குருமார்கள், டூப்ளிகேட்ஸ் கோயில் சொத்துக்கள், வெளிநாடு சம்பந்தமான டூப்ளிகேட்ஸ் பணங்கள், ட்ரஸ்ட் சம்பந்தமான டூப்ளிகேட்ஸ் அத்தனையும் வெளியில் கொண்டு வர்றதுக்கு காத்திருக்குது. மீண்டும் ஒவ்வொரு ராசிக்கு உண்டான 12 ராசிக்கு உண்டான பலன்களை தொடர்ந்து பார்க்கலாம். லக்னத்தை ஒவ்வொரு வீடியோவாக கொடுக்குறேன். உங்களுக்கு உண்டான பங்களிப்பை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணாதவங்க 12 ராசிக்கும் தெளிவாக தர்றேன். ஓகேங்களா?
நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். உங்களுடைய கேள்வி எதுவாக இருந்தாலும் அதை பதிவிடுங்கள், அதற்கு விளக்கம் தருகிறேன். நன்றி, வணக்கம்.